பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்ல, உன் வேலையை செய்ய உனக்கு துப்பு இல்ல, நீ என்ன ரிமைண்ட் பண்ணுவேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாலை மறியல் செஞ்சதுனால தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேஸ் பிளாக் ஆகுது. அதனால டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஒரு புகார் கொண்டு போய் கொடுக்க போகும்போது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் மேட்டருக்கு எல்லை பிரச்சனையை காவல்துறை காண்பிக்க கூடாது. அவங்களே இன்னொரு ஸ்டேஷனுக்கு போனை பண்ணி அதோட கோஆர்டினேட் பண்ணி அந்த உடனடியாக அதுக்கு கைது செய்யணும், நடவடிக்கை பாயணுங்கிறதுக்காக தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சிருக்காங்க. நாம அதே திருமங்கலக்குடியில அதே ஜமாத்துல இருந்து ஒருத்தனை பிடிச்சு அவனை தலைமை தாங்க வச்சு, டேய் உங்க பௌஷி தெரியாதாடா, நீங்க வேணா போங்கடா கொமேனி போய் நீங்க கொமேனிக்கு என்னன்னா பண்ணுங்கடா, செத்த பணத்தை கட்டிட்டு அழுவுங்கடா, பாம்பு போட்டு 47 வருஷத்துல பொம்பை கார்ல போற, ஏண்டி கார்ல நீ போன, பெண்கள் பாலியல் தீண்டல், நீங்க பாலியல் தாக்குதல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நாட்டுல தொழில் பண்ண வரவன்ட்ட கட்டிங்க, நில அபகரிப்பு, இதுக்கெல்லாம் எதுக்குமே சட்டுன்னு கூட்டம் கூட்டாத முதல்வர் உடனே கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தினார். அதுக்கு மத்திய அரசுல யார்ட்டையாவது கூப்பிட்டு தானே ஆலோசனை நடத்தியிருக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். விளாத்தி குளத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை, அலட்சியம் காட்டிய காவல்துறை. புழல் திருமூலநாதர் கோயில் 100 கோடி நிலம் கபலீகரம், தூங்கி வழியும் HRNCE. திருமங்கலக்குடியில் முஸ்லிம்கள் மத்தியில் பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய விசிக நிர்வாகியை கைது செய்யாத காவல்துறை. மேற்காசிய போர் குறித்து அச்சம் வேண்டாம், திருச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி, ராகுல் பேச்சுக்கு பாராளுமன்றத்தில் அமித்ஷா சரவெடி பதில். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக தமிழகமே ஒரே பதைப்புல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் அங்கே பக்கத்தில் வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி இயற்கை உபாதைக்காக வெளியில் போனாங்க. ரொம்ப நேரம் கழித்து வரலையேன்னு பார்த்தா இப்பொழுது பிணமாக ஒரு காட்டுப்பகுதியில் இருந்திருக்காங்க. முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தால்தான் நாங்கள் உடம்பையே வாங்குவோம், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, அந்த உடலை இனிமேல் தான் வாங்கணும், ஆனால் குற்றவாளிகளை பிடிச்சாதான் நாங்கள் வாங்குவோன்னு அந்த உறவினர்கள் போராட்டம் செய்துட்டு இருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் இயற்கை உபாதைக்காக வீட்டை விட்டு அந்த சிறுமி +2 படிக்கக்கூடிய அந்த சிறுமி வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. ஒரு காட்டுப்பகுதிக்கு போனவ வீட்டுக்கு திரும்பி வரல, அந்த புள்ள திரும்பி வரல அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. முதல்ல அவங்க விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது விளாத்திக்குளம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க இங்க கொடுக்க கூடாது, பக்கத்துல குளத்தூர் அந்த லிமிட்ல தான் உங்களுக்கு வரும், அங்க போங்கன்றாங்க. குளத்தூர் போன உடனே இங்க கிடையாது, நீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க, அப்படியே நீங்க இங்க வருதுன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு போறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அவங்க திரும்பியும் விளாத்திக்குளம் அனுப்பப்படுறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணை அவங்களுடையாவது ஓடி போயிருக்க போறா அப்படின்னு சொல்லி லேடி இன்ஸ்பெக்டர் தான் இந்த மாதிரி ஒரு கேடுகட்டத்தனமாக தமிழக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி கேடுகட்டத்தனமாக மக்களின் மனநிலையை அறியாமல் அவர்கள் சுகதுக்கங்களில் பங்கெடுக்காமல் நக்கல் செய்வார்களோ, அவன் அடுத்தவனுடைய சுகத்தை பார்த்து இன்புறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை பிரதிபலிக்கும் ஒரு சாடிஸ்ட் மனோபாவத்துல தான் அந்த இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளாத்திக்குளம் இன்ஸ்பெக்டர் ப்ரெஷர் பண்ணி சாலை மறியல் பண்ணுவோம்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சாலை மறியல் பண்றாங்க. நேற்று சாலை மறியல் பண்ணும்போது ஒரு நல்ல அடர்த்தியான மீசை வச்ச ஒரு இன்ஸ்பெக்டர் பார், நீங்க எல்லாம் இளைஞர்கள் ஆம்பளைங்க எல்லாம் கலைஞ்சு வீட்டுக்கு போங்க, எங்க வேலையை நீங்க செய்ய விடலைன்னு சொல்லி உங்களெல்லாம் நான் ரிமைண்ட் பண்ணுவேன்,
எனக்கு இந்த கேஸை கண்டுபிடிக்க தெரியும், குற்றவாளியை எனக்கு கண்டுபிடிக்க தெரியும், நீங்க சொல்லி நான் கண்டுபிடிக்கணுங்கிறல. இதெல்லாம் வீடியோ பதிவா இருக்கு. நம்மளுடைய கற்பனையோ இல்ல நம்ம வந்து இப்படிலாம் குற்றம் சொல்லணுங்கிறதுல இது வீடியோவாவே தொலைக்காட்சிகள்ல வந்தது. ஆனா பாடியை கண்டெடுத்தது ஊர் மக்கள் தான். மக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க, காவல்துறை கண்டுபிடிக்கல. இவர் என்ன சொல்றாரு, நாங்க யார இது பண்ணுவோங்க தெரியும், பெண்கள் எல்லாம் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களை அத்தனை பேரையும் ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த சாமி படத்துல அவரை இந்த விக்ரம் கேரக்டர் மாதிரி அவர் தன்னை வந்து ஒரு சினிமா போலீஸ் நினைச்சுக்கிட்டு அவர் கூலிங் கிளாஸ் மட்டும் போட்டிருந்தாருன்னா கரெக்டா அந்த ஷூட்டிங் எடுக்க வந்ததுக்கு அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பிஹேவியர் அதை பார்த்த ஊர் மக்கள் முடிஞ்சா நீ என்ன அரெஸ்ட் பண்ணிக்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ட்டு. அதுக்கப்புறம் உண்மையாகவே அந்த ஊர் மக்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய போர்க்குணத்தையும் நாம பாராட்டணும். என்ன காரணம்னா, நீ என்ன முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்க, பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்ல, உன் வேலையை செய்ய உனக்கு துப்பு இல்ல, நீ வந்து என்ன ரிமைண்ட் பண்ணுவேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாலை மறியல் செஞ்சதுனால தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேஸே பிளாக் ஆகுது. அதனால டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஒரு இன்ஸ்பெக்டரோட ஒரு கேவலமான நடவடிக்கைனால அவரு வந்து இந்த சினிமா பார்த்து அவருக்கும் இந்த சினிமா பைத்தியம் ஒரு மனதுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவருடைய பிஹேவியர் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சைக்கோத்தனம், அதாவது மனிதாபிமானம் மற்ற ஒரு மிருகத்தனமான செயல். எனக்கு தெரியும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இதெல்லாம் நீ இதெல்லாம் உதயநிதி பேசின டைலாக் மாதிரி தான் இது. இந்த கவர்னர் ஓட விட்டு அடிப்பாங்க தெரியுமா அப்படின்னு பேசினார் அவரு. அதே மாதிரிதான் இந்த போலீஸோட இவர் ரேஞ்சுக்கு இவர் கவர்னர் பேசுறாரு, அவர் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு அவர் பொதுமக்களை பார்த்து பேசுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டமும் ரெண்டு பேருடைய மனோநிலையும் ஒரே திராசில் இருக்கக்கூடிய ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீழ்பிடித்த வக்கரமான மனோநிலை. ஆளும் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் அரசு அதிகாரிகளும் மக்களை கையாள்பவர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ண உடனே நீங்க வந்து நாங்க குற்றவாளியை கைது செய், நாங்க வாங்குறோம், போஸ்ட்மார்டம் பண்ணி வாங்குறோம்னு இன்னி வரைக்கும் அவங்களால எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுல அவங்க வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 தனிப்படையோ 7 தனிப்படையோ அமைச்சதா நம்ம தொலைக்காட்சி செய்தியில பாக்குறோம். அவங்களுக்கு என்னன்னா, இந்த கேஸை எங்க தொடங்குறது, எப்படி இதை போய் அணுகிறது, யாரை போய் விசாரிக்கிறது, வீடு வீடா போய் கேட்டுட்டோம், இந்த பெண்ணோட நடமாட்டம் எல்லாத்தையும் கேட்டுட்டோம், எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லி இது இந்த கேஸோட விஷயம். இதுல முக்கியமான விஷயம், மத்திய அரசு திட்டத்தை ஒழுங்காக மக்களின் மீது அக்கறை கொண்டு, அதுவும் பெண்கள் மீது அக்கறை கொண்டு இந்த திராவிட மாடல் அரசு இந்த போட்டோ ஷூட் ஆட்சி, வக்கரம் பிடித்த ஆட்சி, விளம்பர ஆட்சி, விளம்பர வெறி கொண்ட ஆட்சி, விளம்பரத்தில் மோகம் கொண்டு விளம்பரத்தையே பொழுதேனிக்கும் கைகொள்ளும் இந்த ஆட்சி மத்திய அரசு திட்டத்தை கக்கூச மட்டும் ஒழுங்கா கட்டி கொடுத்திருந்தா, கழிவறையை ஒழுங்கா கட்டி கொடுத்திருந்தா இந்த பிள்ளை இந்த மாதிரி இறந்து போயிருக்குமா? அந்த திட்டத்தெல்லாம் வேற கிண்டல் பண்ணாங்க. கக்கூஸ் கட்டி கொடுக்க அதுல வந்து ஒரு திமுக காரர் வந்து, சார் உங்க தலைவருக்கு கக்கூஸ் கொண்டான்னு பேர் கொடுக்கலாமா அப்படின்னாரு. நான் கள்ளக்காதலை கொண்டான்னு உங்க தலைவருக்கு பேர் கொடுக்கலாம்னா எங்க தலைவருக்கு இது கொடுக்கலாம். எங்க தலைவருக்கு கக்கூஸ் கொண்டான்னு பேர் கொடுத்தா ரொம்ப பெருமைதான். நீ 2 நாள் நீ வலிக்கு போகாம என்ன ஆவ நீ? அதனால நீ வந்து உடல் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை ஏற்படுத்தணும்னா உனக்கு டாய்லெட் முக்கியம். ஆனா வந்து பிறன்மனை கொண்டான் அப்படின்னா அது வந்து அவசியமே கிடையாது, ஊரே கல்லால் அடிக்கக்கூடிய விஷயம்யா அப்படின்னு சொல்லி அந்த திமுக காரருக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டியதா இருந்தது. இவங்களுக்கு திமுக காரனுக்கு மட்டும் இந்த கிண்டல் கேலி எகத்தாளம் நம்ம அவங்கள தாண்டி பண்ணாதான் அந்த பயலுவை அடங்குவானுங்க. இது கரடியே இல்ல கழுதியே காரி துப்பின மொமெண்டா நக்கீரன் பையன் இருக்கான்ல, இந்த பெரிய மீசக்காரன், அவனுடைய அந்த நக்கீரன் பத்திரிகையில ஒரு வீடியோ இப்பதான் 1 மணி நேரம் முன்னாடி போட்டிருக்காங்க. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நான் என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன். தமிழகத்தில் நடப்பது என்ன, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து சம்பவங்கள்லாம் அவனே லிஸ்ட் அவுட் பண்றான். எடப்பாடியார் சொன்னார், அதுக்கு முன்னாடி எடப்பாடியை பத்தி இது பண்ண மாட்டான். மக்கள் மனோநிலை எப்படி போகுதுங்கிறத நக்கீரன் கூட கணிச்சுட்டான். அவருக்கு ஆனா ஒரு வருத்தமும் கூட இருக்கு. இது அந்த அரசுக்கு எதிராக போய் விடுவோம், நம்ம பொழப்புல மண்ணு விழுந்துருவோம், நம்ம எஜமா இந்த போயிட்டாருன்னா ஆண்ட போயிட்டாருன்னா எடப்பாடியாரும் பிஜேபியும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் நம்மள வந்து உதிர்ந்த ரோமமால கருதும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடுமே அப்படின்னு இருந்தா கூட அந்த பையன் என்ன சொல்றான், 7 நிமிஷம் வீடியோல தமிழ்நாடு மக்களே பதறி போயிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஒரு 5-6 நாள்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே பகீர்னு இருக்கு. இது வந்து அதுல அவனுடைய சில்மிஷம் ஒண்ணு பாருங்க, உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் தான் இப்படி நடக்கும். இது யூபி போலீஸும் பீகார் போலீஸும் இவனை இழுத்துட்டு போய் இவனை பிரிக்கி எடுத்து தனித்தனியா 2 பிரிச்சு எடுத்தாதான் இந்த பயெல்லாம் அடங்குவான்னு நினைக்கிறேன்.
இது என்ன ஏகரியம் அவன் சொல்றான்னு வச்சுக்க. இப்ப அடுத்தது, இப்ப இந்த இதுல இதுல ஒரு வரிசையா பாருங்களேன். 2 வயசு பெண் குழந்தை கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி நாங்க திருமுனை கூட்டங்கள் முடிக்கிறோம், 1ஆம் தேதி முடிக்கிறோம். இந்த 10 நாளைக்குள்ள 2 வயசு பெண் குழந்தைய இதுல கெடுத்திருக்கான், கிருஷ்ணகிரியில. அவர் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல, அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு பேர் என்கிற கலைஞர். அவர் திமுக இருக்காரு, கலைஞர். அதனால அந்த கலைஞர் 2 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டான்ட்டு கைதாயிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வயசு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் 14 வயசு பெண் பிள்ளை இந்த இதுல மதுராந்தகம், அப்புறம் 17 வயசு பெண் பிள்ளை இந்த தூத்துக்குடி விளாத்தி குளத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே இவங்க எல்லாம் மனிதர்களா? எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி இந்த 2 வயசு புள்ள, இந்த 4 வயசு புள்ள, இவங்களுக்கு எல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாம் நீங்க அவங்கள தூக்குல போடுறதோ ஜெயில வைக்கிறதோ கூடாது. கூட்டு வச்சு தனியா அதை மட்டும் நறுக்கிட்டு, நீ என்னமோ ஒண்ணுக்கு போகணும்னா கூட டியூப் வழியா போய்க்க. உனக்கு எதுக்கு இது இருந்தாதானே உனக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணும், இனிமே கேவலமா நடந்துக்க கூடாது. வக்கரம் எல்லார் மனதிலையும் இருக்குங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு கொடூர கேடுகட்ட வக்கரத்துக்கு வடிகால் அமைத்து கொடுப்பது போன்று இருப்பது இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்படி எவ்வளவு ஒரு கேவலமா இருந்தா 70 வயசு கழுவியை ஒருத்தன் ரேப் பண்ணிருக்காங்க. அது ஒரு 4 நாள் முன்னாடி. சரி, இந்த 70 வயசு கழுவினோன்னு நம்ம இதே அரங்கத்துல 6 மாசம் முன்னாடி பேசணும். அது இப்ப வேலூர் பக்கத்துல என்ன குடியாத்தத்துல 80 வயசு கழுவிய கஞ்சா குடிக்க ஒரு பைய 24 வயசு பைய போய் 80 வயசு கழுவியை கெடுத்துட்டான்னு படிக்கும் போது ஒரு பக்கம் இப்படிலாம் கூட நடக்குமான்னு இருக்கும்போது எவ்வளவு ஒரு வக்கர புத்திங்க. தான் என்ன செய்யறோங்கிறது தெரியாமையே குக்கிராமம் வரை போதை பழக்கம் நீக்கமர போயிடுச்சு. குக்கிராமம் வரைக்கும் நீக்கமர போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் பெண் பிள்ளை பாதுகாப்பு, நீங்க பிறந்த குழந்தையில இருந்து நடக்க கூட தெரியாதுங்க. 2 வயசு குழந்தைய 2 வயசு குழந்தையில இருந்து நடக்க முடியாம இருக்கு, நடக்க தெரியாத குழந்தை 2 வயசு குழந்தை, நடக்க முடியாம இருக்கிறது 80 வயசு கழுவி. அது வரைக்கும் விடாம இவனுக்கு இந்த மாதிரி இம்சை பண்றாங்கல்ல. இவனுக்கெல்லாம் காட்டு முறாண்டி ஒரு அன்சிவிலைஸ்டு சொசைட்டி. இவங்கெல்லாம் வாழ தகுதியற்ற கூட்டத்தை வழிநடத்துகின்ற ஆட்சியாளராக திமுக இருக்கின்றது என்றுதான் அதிமுக, பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளும் நக்கீரனே திட்டுறாங்க. அதை விட வேற ஏதாவது கேவலம் வேணுமா? அவனுக்கு ஒரு பக்கம் இந்த ஆட்சி போயிட போதே, நம்மளுக்கு வர கட்டிங் போயிட போதே, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிட போதே அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்தா கூட அவன் இன்னொரு பக்கம் இதையும் விமர்சிக்கிறான், நக்கீரனும் விமர்சிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி இருக்கு. இந்த 17 வயசு பிள்ளைக்கு மத்திய அரசு திட்டத்தை ஒழுங்கா இவங்க அந்த ஊர்ல ஒரு பப்ளிக் டாய்லெட்டாவது ஒரு 5 டாய்லெட்டை கட்டி, மத்திய அரசுன்னு சொன்னதுனால இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த அனிதான ஒரு பெண், ஆமா அக்ரி படிச்சிருப்பா, ஆனா MBBS கூட்டு போய் சிவசங்கர் தான் கூட்டு போய் வாட்லேஸ் சொல்லி பண்ணி முடிஞ்சிருச்சு. ஒரு மருத்துவ கனவில இருந்தவரை கொன்று விட்டார்கள் அப்படின்னு. இப்ப இந்த பெண்ணை பார்த்தா அந்த ஸ்கூல்ல 2nd ரேங்கா, அது 450 பிளஸ் வாங்கி இருக்காது, 459 +2லயும் இப்பொழுது நல்லா படிக்கக்கூடிய ரேங்க் எடுத்து நாளைக்கு ஒருவேளை அதை நீட் படிச்சு ஒரு டாக்டரா கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 7.5% ரூரல் இதுல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதுல சொல்ல மறந்த விஷயம், ஒரு புகார் கொண்டு போய் கொடுக்க போகும்போது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் மேட்டருக்கு எல்லை பிரச்சனையை காவல்துறை காண்பிக்க கூடாது. அவங்களே இன்னொரு ஸ்டேஷனுக்கு போனை பண்ணி அதோட கோஆர்டினேட் பண்ணி அந்த உடனடியாக அதுக்கு கைது செய்யணும், நடவடிக்கை பாயணுங்கிறதுக்காக தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டே வச்சிருக்காங்க. அதாவது கேஸ் விசாரணை பண்ணணுங்கிறது தாண்டி அது ஒரு தங்களுடைய ஒரு தொல்லை அப்படின்னு தட்டி கழிக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சமுதாயத்துல இதெல்லாம் இருக்கதானங்க செய்யுது. இது என்னங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அங்க கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் எந்த வேத காலத்துல இருந்து நடக்குது. வியாக்கியானம் பேசுற பயலுக்கு அன்னைக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாண்டா, இப்ப நடவடிக்கை எடுக்க போனா நீ என்ன பண்ற? கலைஞர் பேர்ல நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த 2 வயசு பிள்ளைய இப்ப அவன் பெயில்ல வந்திருப்பான். ஏன்னா யார் அந்த சார், அவனே குண்டாஸ்ல இருந்து வெளில அக்யூட் ஆகி அவனே குண்டாஸ்ல இருந்து வெளில வர கண்டிஷன்ல இருக்கான். அப்படியே அவன் வெளில வந்தாலும் நீங்க அவனை கொண்டு போறீங்க, ஏன்னா அவங்களை காட்டி கொடுத்துட போறான்ட்டு. இப்படி ஒரு தற்குறித்தனமான கேடுகட்டத்தனமான விளம்பர வெறி கொண்ட இந்த போட்டோ ஷூட் ஆட்சி ஒழிந்தால் மட்டுமே தமிழகத்தில் சிறு பச்சை பிள்ளையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு கிழவி வரைக்கும் இவனுடைய அதுவும் கொடூரமான வக்கர புத்தியை கொண்ட இந்த ஆட்சி கருகி ஒழிய வேண்டும் என்பதுதான்
அனைவருடைய எதிர்பார்ப்பு. அடுத்த செய்தி, புழல்னாலே நமக்கு ஜெயில் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆனா அங்க திருமூலநாதர் கோயில் இருக்குது. அது ரொம்ப பழமையான கோயில். பழமையான கோயில் அப்படின்னாலே அதுக்கு சொத்து பத்துகளும் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த கோயிலுக்கு பெருமானம் உள்ள சொத்து அது எவ்வளவுன்னா வேற அதிகம் இல்லை, ஒரு 100 கோடி மதிப்புள்ள சொத்து. திடீர்னு பார்த்தா அது காணல. அது HRNCக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்கறது? இந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி திராவிட கட்சிகள் கோவில் சொத்தை கொள்ளையடிச்சு இப்படி கடவுளையே ஏமாத்துறதுக்கான வேலையை செய்யறாங்கிறது. 1942 சொக்கலிங்க முதலியார் என்பவர் 4 ஏக்கர் 20 சென்ட், இன்றைய மார்க்கெட் மதிப்பு 100 கோடிக்கு மேல் பொறுமானம் உள்ள நிலத்தை கைலாசநாதர் கோவிலுக்கு தான செட்டில்மெண்டா எழுதி வச்சிருக்காரு. அது வர 60 திரும்பியும் அந்த கோவிலுக்கு அதை குத்தகைக்கு 60 கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி யாரையாச்சும் இருந்திருக்கு, 2 பேர்த்த குத்தகைக்கு கொடுக்குறாங்க. காலப்போக்கில் அவங்க குத்தகை கொடுக்காம தகுடு திருத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 80களில் இந்த கோவிலுடைய கோவிலுடைய சொத்து பத்துல இந்த இதுவும் லிஸ்ட் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் 1996 ஒரு ஈவோ இந்த கோவிலுக்கான இந்த லேண்ட்ல இருந்து குத்தகை வரல, இந்த கோவில் இதுலயே பட்டியலையே, இந்த சொத்து பட்டியலையே இது இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. இந்த கோவில் இன்னி தேதியில திருவலிதாயம் கோவில் இருக்குல்ல, இதுல நம்ம பாடி திருவலிதாயம் கோவிலோட அந்த ஈவோ தான் இந்த கோவிலையும் பாத்துக்கிறாரு. அந்த ஈவோ இப்ப என்ன சொல்றாரு, இந்த கோவிலை பாத்துக்கக்கூடிய ஈவோ, புழல் கோவிலை பார்த்துக்கூடிய ஈவோ, எங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல இந்த கோவிலே இல்ல, 42 எழுதி வச்ச சொத்து 80-90 வரைக்கும் இருந்த சொத்து, 96 கூட ஒரு ஈவோ நல்ல மனிதர் அதை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணத இப்ப காணும்ன்றாங்க. ஏண்டா காணும் அப்படின்னு கேட்டா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு அதை கொடுக்கல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒத்துழைக்கல, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நாங்க கேட்டிருக்கோம். உன்னுடைய 1 சென்ட் நிலமா இருந்தா நீ விடுவியா? இத்தனை நேரம் அவனையாவது போட்டு தள்ளிட்டாவது அந்த 1 சென்ட் நிலத்தை நீ மீட்டு கொண்டு வந்திருக்க மாட்டேன். இது இறைவனுடைய நிலம், இது இறைவனுக்கு பாத்தியப்பட்டது, பொது விஷயங்களுக்காக இந்து தர்மத்திற்காக எழுதி வைக்கப்பட்டது. தர்மத்தை நீ பாதுகாத்தால் தர்மம் உன்னை பாதுகாக்கும். ஒருவேளை அந்த தர்மத்துக்கு நீ எதிரா போனேன்னா அந்த தர்மம் நின்று உன் வம்சத்தையும் கொல்லுங்கிறது தான் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால பார்வைகள். அப்படி இருக்கும்போது இந்த திராவிட மாடல் விடியா மாடல் ஆட்சியில ஜஸ்ட் லைக் தட் இல்லைங்க, அது ரெவன்யூ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலைங்க, நாங்க அங்க 200 கோடிக்கு மீட்டோம், இங்க 200 ஏக்கரை மீட்டோம் அப்படின்னு பில்டப்லயே போகுது. நீ யார் தேர்ந்து மீட்ட? அந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் வராது. இவங்க ஆட்சிக்கு அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, வடபழனியில நாங்க 250 கோடி ரூபாய்க்கான நிலத்தை மீட்டுட்டோம். யார் தேர்ந்து மீட்ட? அதை சினிமா வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சு அதுக்கு ஒருத்தன் வாடகை கொடுத்துட்டு இருக்கான். அந்த வாடகை வண்டியெல்லாம் எடுத்து வேற யாரோ வசூல் பண்ணியிருந்தா எடுத்து இன்னைக்கு நீ அதை திமுக காரன்ட்ட கொடுத்து அது வாடகை வசூல் பண்ணி அது நம்பர் 2 இது கோவிலுக்கு போல, அதை வடபழனி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு போல வடபழனி ஆண்டவருக்கு அந்த பணம் போய் சேரல, ஆனா போய் சேர்றது திமுக காரனுக்கு போகுது. அந்த அளவுல இவங்க ஒரு கேடுகட்ட ஆட்சியை இன்னை வரைக்கும் கடவுள் சொத்தை கொள்ளை அடிச்சு எல்லா இடத்துலயும் காமன் குட் ஃபண்ட் அப்படின்னு வாங்கி 1000 கோடிக்கு நாங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், நாங்க 1000 கோடிக்கு கல்யாண மண்டபம் கட்டுறோம், 1000 கோடிக்கு நாங்க கிரேட்டர் வேல்யூவேஷன்ல நாங்க பல்வேறு விதமான உள்கட்டமைப்பை மேம்படுத்துறோம். சாமிமலை கோவிலுக்கு 3 கோடி ரூபாய்க்கு லிப்ட், அது என்ன 55 அடி தான், அந்த உயரமே 55 மீட்டர் கூட கிடையாது, 55 அடி. அதுக்கு 3.5 கோடி ரூபாய் எப்படிரா? அந்த 3.5 கோடியும் இவங்க கிட்ட அதுக்கே வேலை செய்யல. அந்த 3.5 கோடி பணத்தையும் இவங்க வேற யார்கிட்ட இருந்தாதான் ஆட்டையை போட்டுட்டு இது இவங்க உபயத்துல இருந்தது பொதுமக்கள்ல வாங்கினதுன்னு எழுதி இதுக்கு கள்ளக்கணக்கு எழுதி இந்த 3.5 கோடியும் திருடிடுறானுங்க. இப்ப 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது பாதியிலே நிக்குது. இந்த திருப்பதி அம்மட்டம் கதையா, திருப்பதியில முன்னாடி பார்பர் ஷார்டேஜ் இருக்குங்கிற காரணத்தினால அவன் பாதி மொட்டையை ஒருத்தருக்கு அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு பாதி மொட்டையோட விட்டுருவான், அவன் எப்படி எஞ்சி போவான்னு. அதனாலதான் இந்த திருப்பதி மொட்டை கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, 1000 கோவிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம்னு கணக்கு காமிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச பல கோவில்கள் அதுல வந்திருக்கு. நாங்க ஒரு கோவிலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், 1000 கோவிலுக்கு 1000 கோடி. பணம் எங்க இருந்து வரும்? இப்ப பெரிய பெரிய கோவில்கள் இருக்குல்ல,
சிக்கல் சிங்காரவேலர் கோவில், நம்ம அந்த 60 கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அந்த கோவில், அபிராமி கோவில், பழனி கோவில், திருச்செந்தூர், இந்த மாதிரி பல்வேறு கோவில்கள் இருந்து பணத்தை கிட்டத்தட்ட லிட்டரலா கொள்ளையடிக்கலாம். காமன் குட் ஃபண்ட் நீ அனுப்பு, தீர்மானம் போட்டு அனுப்பாங்க. ஈஓவே இல்ல, ஈஓ தான் தீர்மானம், ஈஓவும் தீர்மானம் போட முடியாது. ரத்தி இருந்தா மட்டும்தான் ரத்தி தான் போட்டு இது பண்ணும். ஃபிட் பர்சனு கூட அங்க வேலை இல்லை. அங்க தர்மகர்த்தாக்கள் இருந்தே தீர வேண்டும். ஏன்னா அவங்கதான் தர்மகர்த்தான்னு ஏன் பேர் வைக்கிறான்? அந்த தர்மத்தை நிறைவேற்றும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா கோயிலுக்கும் தர்மகர்த்தா. தர்மம் என்னடா பெரிய தர்மம்? அதுக்கு எங்க அல்லையா பாபு தான்டா, இவன் தாண்டா தர்ம காரியம் பண்றான், தர்மத்துக்கே காரியம் பண்றான் இந்த அல்லையா பாபு. அந்த மாதிரி தர்மத்துக்கு ஒரு கர்த்தா இருந்தா தானே காரியத்தை நிறைவேற்ற முடியும். தர்மத்துக்கே நாங்க காரியம் பண்ணிட்டா அதுவே இல்லாம அழிச்சிட்டோம்னா அப்படிங்கிற லெவல் தான். நீங்க ஏதோ சிஎம் ஆல் பினிஷ்டு சொல்றது, அவர் ஆல் பினிஷ்டு காங்கிரஸ் சொல்றாரு, அவரு கதம் கதம் அப்படின்னு. இப்ப இவங்களும் நாமளும் சொல்றோம் தர்மத்தையே முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா தர்மம் பொல்லாதது. தர்மம் என்றைக்கடா தோற்றுள்ளது அதை மனசுல வச்சுக்கணுங்க. சிவன் சொத்து கொலநாசம். இவங்க இன்னைக்கு அந்த பிளாட்டு போட்டு அதுல கடை, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வீடுகள் அப்படின்னா அந்த 4 ஏக்கரை ஊராம் அண்ட வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற கதையா இவங்க நல்லா ஜாலியா நீங்க மஞ்சள் குளிக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கடவுள் வருவான். இது தர்ம நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு அடுத்தது என்டிஏ ஆட்சி வரும். என்டிஏ ஆட்சியில இதை போன்ற விவகாரங்களும் எடுக்கப்படும். ஆனால் அதற்கும் தூண்டுகோலாக, அதற்கும் உந்து சக்தியாக இருக்க போவது தர்மம் தான். தர்மமே பிரதானம். அதனால இது இந்து மதம் கிடையாது, இது இந்து தர்மம். தர்மத்தை எவன் மீறுகின்றானோ அவன் அதற்கான தண்டனையை நிச்சயம் பெறுவான். திருவிடைமருதூர் பகுதியில திருமங்கலக்குடி அப்படின்னு இருக்கு. எங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல தான். இங்க கடந்த 3ஆம் தேதி இந்த ஈரான் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேலேருந்து. அந்த கோமேனி இறந்த உடனே அங்க துக்கம் கொண்டாட முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. வெளியில இது பண்ணாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. அதனால மற்ற நாடுகள்லாம் நடக்குது. அது குறிப்பாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்துக்கிட்டு மெழுகுவத்தி எல்லாம் ஏந்தி ஈரானுக்கு இங்கிருந்தே கண்டனம் அதாவது ஈரானுக்காக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்படி பேசுறப்ப யாராவது பேசணுமே அப்படின்னு சொல்றப்ப விசிகாலேருந்து அமுதன் துரையரசன் அப்படிங்கிறவரை அழைச்சிட்டு பேசினாரு. அவர் இஸ்ரேலை கண்டிக்கிறத விட்டுட்டாரு, ட்ரம்ப்பை கண்டிக்கிறத விட்டாரு. தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை மிகவும் நாயி, இன்னும் அது சொல்லக்கூடாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் அவர் பிரயோகம் பண்ணாரு. இதை வீடியோவை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சதீஷ்குமார், அவர் குழந்தை சட்டமன்ற பொறுப்பாளர் பாஜக, அவர் கேஸ் கொடுக்குறாரு. எப்போதும் போல கேஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் கூட போடலை. திரும்ப நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னொன்னே பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கைது செய்யலை. அதே நேரத்தில் மற்ற கேஸுகளை எப்படி அணுகுறாங்க போலீஸுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்பு சகோதரர் சதீஷ்குமார் ஏற்கனவே அவர் மாவட்ட தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர். அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல நீங்கள் நாய் இதுக்கு மேலே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன், நாய், கொலகாரம், சாடிஸ்ட்டு, மோசக்காரன், ரத்த வெறி பிடித்தவன், இப்படிலாம் அவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ. இப்ப திமுக நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க சமூக நீதி பாதுகாவலர், எல்லாரையும் சமமா நினைச்சு பாப்பாரப்பையில ராமாயணம் ஒரு புஸ்தகமாடா அப்படின்லாம் சொல்லி வேதத்துல இருந்து எல்லாத்தையும் கேவலமா பேசிட்டு நாங்க எல்லாத்தையும் சமமா பார்ப்போம். அதே வழியில வரவன் தான் இந்த கும்பலும், இந்த ரவுடி கும்பலும், கட்ட பஞ்சாயத்து கும்பலும். இதுல அமுதன் துரையரசன் ஒரு அடியாளா இவங்க. நான் அமுதன் துரையரசனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறத விட இந்த ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத்துக்கு தான் நம்ம ஒரு வன்மையான கண்டனத்தை எழுப்போம். விவரமா பாக்கி எல்லாருமே முஸ்லீம்கள், இவரை மட்டும் அழைச்சிட்டு பேச வைக்கிறாங்க. இது இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். இதெல்லாம் நாங்க ராமகோபாலன் காலத்திலேயே பார்த்ததுரா. பட்டிமன்றம் நடத்துறது மாதிரிதான். பட்டிமன்றம் நீங்க தீக்காக்காரனை கூப்பிட்டு, நீங்க லோக்கல் தீக்காக்காரனை கூப்பிட்டு ஃபண்டு பண்ணது யாரு? அன்னைக்கு ஜமாத்தும் லோக்கல்ல இருக்கக்கூடிய சர்ச்சை ஆக்டிவிட்டிஸும். நாங்க அதுக்கு என்ன பண்ணோம்? நாம அந்த நேரத்துல கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா அப்படின்னு பட்டிமன்றம் வச்சு பாய்மாரங்கள்லாம் கூடி நின்று, கிறிஸ்துவர்கள்லாம் கூடி நின்று தீக்காக்காரம் பேச விசில் அடிச்சு அப்படியே கைத்தட்டி ஆறாவரம் பண்ணோன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு
லெட்டர் கொடுத்தோம். பர்மிஷன் நாம வந்து பர்மிஷன் கேட்டு நாங்க ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். கற்பில் சிறந்தவள் கன்னிமேரியா கதீஜாவா அப்படின்னு நாங்க பட்டிமன்றம் நடத்த போறோம். முற்போக்கு சிந்தனையாளர்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நாம லெட்டர் ஊர் 4 ஊர்ல, கோயம்புத்தூர், சென்னை, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு 5-6 ஊர்ல லெட்டர் கொடுத்த உடனே அந்த பட்டிமன்றம் இதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அதுதான் கடைசி பட்டிமன்றம். கண்ணகி பத்தி ஆய்வே செய்யல. அதுக்கப்புறம் எவனுக்குமே அந்த ஒரு துணிச்சலே அதுக்கப்புறம் வரல. கனவுல கூட அவனுக்கு நினைக்கிறதே கிடையாது. இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு செய்யறது, இப்ப நம்ம அது செய்ய போறது இல்ல, செய்யணும்னு ரொம்ப ஈஸியா செய்யலாம். இப்ப பாபநாசத்திலேயே ஒரு அம்மா பிஜேபியில பேசுறாங்க, அதுக்கப்புறம் தர்மபுரியில ஒரு அம்மா பேசுறாங்க, பழைய கட்சிக்காரி கிருஷ்ணகிரியில அந்த அம்மா இப்ப மகளிர் இதுல முனவரி பேகம் இருக்காங்க, வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, மணலியில இருக்காரு. ஊர்பட்ட பாய்மாருங்க. நம்மளால ஒரு 100 பாய்மார்களை திரட்டி 100 ஊர்ல நாம வந்து ராகுல் காந்தி, ஸ்டாலின், கொமேனி, இதெல்லாம் இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்களோ அவங்கள நாம வண்டியா வெய்ய வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதனால இவங்க வந்து என்னமோ ரொம்ப சாதிச்சிட்டோம் அப்படிலாம் இவங்க நினைக்க வேணாம். நாம அதே திருமங்கல குடியில அதே ஜமாத்துல இருந்து ஒருத்தனை பிடிச்சு அவனை தலைமை தாங்க வச்சு, டேய் உங்க பௌஷி தெரியாதாடா, நீங்க வேணா போங்கடா, கொமேனி போய் நீங்க கொமேனிக்கு என்ன வேணா பண்ணுங்கடா, செத்த பணத்தை கட்டிட்டு அழுவுங்கடா, பாம்பு போட்டு 47 வருஷத்துல பொம்பை கார்ல போற, ஏண்டி கார்ல நீ போன, அதுவும் பர்தாவை கட்டிட்டு ஏண்டி போன அப்படின்னு பெண் விடுதலை பேசுறோம். இந்த அமுதன் துரையரசனே இந்த பையில என்ன கேட்டிருக்கணும், யோ அவன் ஒரு அடிப்படைவாதிடாவான், ஒரு சாதாரணமா ஒரு பொம்பளை போக முடியலடா, ஏன்டா அவன் வந்து பெண் விடுதலைக்காக எதிராக செயல்பட்ட பயடாவான், அடிப்படைவாதிடா, அவனை கொன்னது சரிடான்னு அமுதன் துரையரசன் பேசியிருக்கணும். நீங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் பேசுனது மாதிரி பேசணுங்கிறீங்க. அதான் நான் அடுத்தது சொல்ல வரேன். கார்த்தி சிதம்பரம், அதாவது இவங்க இன்னொரு விஷயத்த மறந்துடுறாங்க. நல்ல வேலை நீங்க கரெக்டா நான் அதை முடிக்கலாம்ங்கிறதுக்கு வந்தேன், நீங்க நல்ல விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க. தமிழக அரசியல்வாதிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்தி சிதம்பரத்தை வீட்டுல ஏன் கொண்டு போட்டான்? ஒரு கொமேனியை கண்டிச்சாரு, இவங்களுக்கு எதிராக பேசிட்டாரு. நீங்க அவங்கள கட்டிக்கிட்டு பாய் பாய், நானும் சுன்னத் பண்ணிக்கிறேன் பாய், நானும் கொஞ்சம் நறுக்கிக்கிட்டு நானும் வந்து சுன்னத் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாய், நானும் சென்ட் பூச்சிக்கிறேன் பாய் அப்படின்னு நீங்க எல்லாம் நீங்க சொல்லிட்டு, நீங்க வந்து நான் கூட நீ மாட்டுக்கறி கொடுத்தேன்னா ஓட்டுக்காக, நான் எனக்கு மாட்டுக்கறி திங்கக்கூடாது, நாங்க திங்க மாட்டோம், ஆட்டுக்கறி சாப்பிடுவோம், கோழிக்கறி சாப்பிடுவோம், அது வேற. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் பேசினாரு, பல போராட்டங்கள் பண்ணாங்க, கொடும்பாவிலாம் அடிச்சாங்க. அதை சப்சிடைஸ் பண்றதுக்காக இங்க ரம்ஜான் அந்த ஒரு விருந்து நிகழ்ச்சி பண்ணாங்க. இதுக்காகவே ஏற்பாடு பண்ணாருன்னு நினைக்கிறேன். செல்வ விருந்துக்கு என்னதான் இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரம் எஜமானர் அப்படி இது பண்ணிடக்கூடாதுன்னு அந்த நிகழ்ச்சியில எஸ்டிபி பொறுப்பாளரே கூப்பிடலாம். சரி, உள்ளே மோசம் அந்த கட்சி தான், அவன் இங்க வந்துட்டாலாவது இது அடங்கினும் பார்த்தா, ஆனாலும் அடங்க மாட்டாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க அடக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க அடங்குவாங்களே தவிர துள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, இவங்க ஒரு சராசரி மனிதர்கள் மனதுல இவங்களே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல கார்த்தி சிதம்பரம் பிஜேபிக்காரரா? அவரு ஒரு கருத்து சொன்னார்னா உடனே நாளைக்கு மோடியே கிளம்பி போய் கார்த்தி சிதம்பரமே சொல்லிட்டார், வாங்க நம்ம ஈரானை கேப்சர் பண்ணி இந்தியாவோட சேர்த்துருவோம் அப்படின்னு நான் சொல்ல போறாரு. தமிழ்நாடு பிஜேபில இருந்து யார் யாரெல்லாம் தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஈரான் தேர்தல் இல்லைங்க, நான் உங்களுக்கு அங்க கூட சீட்டு கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்ல போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை எதுக்கு இவனுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு பித்துக்குளி பயில எதுக்காக எடுத்துக்கிட்டு செஞ்சான்னு தெரியல. ஆனா இதுக்கு எதிர்வினையை பத்தி அவங்க யோசிக்கல. 1996 கோயம்புத்தூர்ல இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஆரம்பிச்சது அந்த செக் போஸ்ட் அடிச்சு உடைச்சது. அதை கூட எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அங்க வந்து சிடி தண்டபாணின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் அதுக்கு முன்னாடி எம்பியா இருந்தார். அவர் எம்பியா இருந்த காலத்துல அடல் பிகாரி வாஜ்பாயோட நல்ல பழக்கம் உண்டு. வாஜ்பாய் 13 நாள் பிரதமரா இருந்து கீழே இறங்கி சேலத்துல அவருக்கு வந்து வாழும் மகாத்மா பட்டம் மணிகண்டன், இப்ப வந்து அதிமுக ஆதரவா ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு பாருங்க, நம்ம தம்பி தான், நம்ம கட்சியில இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார் எங்க கூட. அந்த தம்பி சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த போது வாழும் மகாத்மா பட்டம் கொடுத்து கௌரவிச்சு சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போனாரு. கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார், அடல்ஜி தங்கியிருந்தார். பழைய பழக்கத்துல சிடி தண்டபாணி அவர் பார்க்க போனாரு. அவர் பார்க்க போயிட்டு ஆபீஸுக்கோ வீட்டுக்கோ ஒரு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அல்லுமா கும்பல், அடிப்படைவாத கும்பல், இன்னைக்கு எஸ்டிபி பேர்ல இயங்குறானுங்கல்ல, இந்த பயலோ எல்லாம் சேர்ந்து தமுமுக அல்லுமான்னு பிரிஞ்சு, அல்லுமால இருந்து பிரிஞ்சு வந்த பயல்லாம் இருக்கான்ல, எஸ்டிபிஐ, தமுமுக, ஜமாத், அது இதுன்னு இருக்கான் பாருங்க, எல்லா பயலும் சேர்ந்து சிடி தண்டபாணி ஆபீஸை அடிச்சு உடைச்சிட்டானுங்க. ஏன்டா அடிச்சு உடைச்சிங்கன்னா, மதவெறியன் வாஜ்பாய் எப்படி பார்க்கலாம்,
அதே வாய் கொஞ்ச நாள்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சு, வாஜ்பாய் நல்லவருங்க, அத்வானி தாங்க மோசம். அப்புறம் என்ன சொன்னா, அத்வானி நல்லவருங்க, மோடி தாங்க மோசம். இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கானுங்க, மோடி நல்லவருங்க, இவர் தான் சாமியார் தான், யோகி தாங்க மோசம். இவனுக்கு இந்த குரங்கு மாதிரி பரிணாம வளர்ச்சி இந்த பயிலோட வருது. அதனால அங்க சிடி தண்டபாணியை அடிச்சு அறிவிற்பா மக்கள் மத்தியில போய் நின்று திமுக காரன் கூட, திமுக பொறுப்புல இருக்கிறவங்க கூட, நீ கோயம்புத்தூர்ல என்ன சொல்லுவான், இவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி அடக்கி வைக்கணுங்க, ரொம்ப ஓவரா துள்றானுங்க. இதுதான் அவங்க மனசுல இருக்கிறது. நீ அதே மாதிரி இப்ப காங்கிரஸுக்கு என்ன பண்ற, நீ கார்த்தி சிதம்பரத்தை கூப்பிட்டு நீ, அதாவது இது வந்து வக்கரமான மனோபாவம் தான் செல்வத்துக்கும். இந்த பைய முன்னாள் ரவுடி ஷீட்டர் இருக்கா பாருங்க, அந்த பையில வந்து எஸ்டிபியை வச்சு சிதம்பரத்தையும் வச்சு அப்படி ஒன்னாக்க பாக்குறாராம். இதெல்லாம் பழைய புளிச்சு போன டிராமா. இதெல்லாம் இவங்க வந்து திரும்பியும் அரங்கேறலான்னு பாக்குறாங்க. இதுக்கு எதிர்வினை ஆட்ட ஆரம்பிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு போகும், பொது புத்தியில நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வீடு போய் கேட்கும் போது யாராவது உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அற்புதமான இஸ்லாமியர்கள் நமக்கு இருக்காங்க. ஒருத்தவங்க என்கிட்ட வேலை கேட்டு நான் சொன்னேன், டிரைவர் அவருக்கு வேணுங்கும் போது உண்மையிலேயே நான் சங்கடப்பட்டேன். நீயே ஒரு பாய்க்கு ரெக்கமெண்ட் பண்றீ, நானே பண்றேன்னா அப்ப எவ்வளவு யோக்கியமா இருப்பான், கொஞ்சம் வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு தடவைக்கு 10 தடவையா யோசிக்கிறான். ஒரு வேலை கொடுக்கறதுக்கு உங்கள் மேல அவ்வளவு தூரம் யோசிக்கிறான்னா நீங்க எந்த அளவுக்கு பொது புத்தியில நீங்க போய் ரீச் ஆயிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயலெல்லாம் கூப்பிட்டு, தரங்கட்ட பயலெல்லாம் கூப்பிட்டு வந்து நாளைக்கு எம்பி சீட்டுக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் எவங்காலையும் நக்கர பயலுக இந்த விடுதலை சிறுத்தை பயலுக. நீங்க வந்து நாங்க வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை, பாராளுமன்றம் பன்றிகள் கட்டும் தொழுவம் அப்படின்ட்டு போய் இன்னைக்கு அந்த ஆளே இருக்காருன்னா அப்ப அவரை பன்றின்னு சொல்லலாமா இல்லையா? நான் சொல்லல, அவருடைய வார்த்தையில தான். அவர் இது வரைக்கும் நான் அப்படி சொன்னது தப்புங்க, நான் என்னுடைய பரிணாம வளர்ச்சியில நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லி, நான் திருமாவளவனை நான் மதிக்கிறேன், எங்க சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர், நான் அவரை எவ்வளவு மதிக்கிறேன். அண்ணன் இப்படி சொல்லிட்டாரேங்கிற ஒரு இதுதான், ஒரு சின்ன மறுப்பாவது இல்லைங்க, நான் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டேங்க, என் கருத்தை மாத்திக்கிட்டேங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் அதை செய்யல. இவங்க எல்லாம் எதுக்கும் வேலை போயிற பயலுக. இந்த அமுதன் துரையரசன் எல்லாம் வச்சு இவங்க பூச்சாண்டி காமிக்கலாம் நினைக்கிறாங்க. நாளைக்கு இந்த கைது செய்யாத காவல்துறை என்ன பண்றது? இல்ல, காவல்துறையும் நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஒருவேளை நம்ம ஜிம் ராமலிங்கம் அந்த மாதிரி நாளைக்கு சதீஷ கூட இவங்க தாக்கறதுக்கு முற்படலாம். நீ யாரா கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு. ஆனா 5 வருஷமா 7 வருஷமா ஓடி ஒளிஞ்சு யார் யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தானோ அவன்லாம் இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். அந்த நிலைமையை நோக்கி அமுதன் துரையரசனும் அந்த ஜமாத்துல பொறுப்புல இருக்கிறவங்களும் அவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படலைன்னா இது ஒன்னும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இவங்க மன்மோகன் சிங் அந்த ஆட்சி கிடையாது. இங்க ஸ்டாலினே இருந்தால் கூட ஒரு சாதாரண இந்திய பிரஜைக்கு பிரச்சனை இருந்தால், அவன் பிஜேபி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அவன் ஜமாத்துல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, irrespective of his affiliation to the political affiliation, அவனுடைய மதமாச்சரியங்களை கடந்து மொழிகளை கடந்து யாருக்காவது பிரச்சனைன்னா மத்திய அரசோட ஏஜென்சிஸும் டைரக்டா விசாரிக்க வரும். அப்ப இவங்க எல்லாம் மாட்டிட்டு அவஸ்தப்படும் போது இந்த ஓட்டு பொறுக்கி உங்களெல்லாம் ஏத்தி விட்டு போறான் பாத்தீங்களா, அவன் யாரும் வரமாட்டான். நீங்க வாழ்க்கையை தொலைச்சது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அமுதன் துரையரசனை தாண்டி எத்தனையோ தாத்தாக்கள்லாம் அங்க இருந்தவங்க, தடா பெரியசாமியில இருந்து எத்தனை பேர் அங்க ஓரங்கட்டப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள்ங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியோட வரலாறு. அதனால அவங்க அவங்களாம் உணர்ந்து திருந்தி வாழணும், இல்லைன்னா திருத்தப்படுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, என்டிஏ பொதுக்கூட்டத்தில். அதுக்கு முன்னால அரசு விழாலையும் பேசினாரு. குறிப்பாக இந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது இப்போ சமீப காலமாக இந்த கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்லாம், பெட்ரோல் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரியான வதந்தியெல்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்தியா எப்படி உலக நாடுகளோடு வர்த்தக உறவை வைத்திருக்குங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்குது. கவலையே பட வேண்டாம், அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்கில் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த பெரிய பீப்பா அந்த பிளாஸ்டிக் கேனில் எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. சிலிண்டர் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் பெரிய கூச்சல் போட்டுட்ருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? அதுங்க, நான் இது மிக்சடாக பார்க்குறேன். நான் நேற்று வந்து நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு, நான் ராத்திரி 10 மணிக்கு வெளியே சாப்பிட்டு போயிடுவோம். 9 மணிக்கு இன்னும் ஒரு தெரிஞ்ச கடைக்கு ஃபோன் பண்ணா, ஜி நீங்கள் வராதிங்க,
சிலிண்டர் இல்லைங்கிற காரணத்தினால நான் நீ கடை திறக்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு தெரிஞ்ச கடைக்கு ராத்திரி 10 மணிக்கு போனா அந்த கடை திறந்து ஜெகஜோதியா லைட் எல்லாம் போட்டு என்ன வேணுஞ்சி அப்படின்றான். அந்த கடை கேஸ் இல்லைன்னு மூடிட்டேன்றாங்க. அதெல்லாம் இது பண்றாங்க. இதோ எட்டி பாருங்களேன், இந்த 10 சிலிண்டர் வச்சிருக்கோம், நாங்க 10 சிலிண்டர் ஆன் ரெக்கார்டு தான் வாங்குறோம் அப்படின்னு ஒரு வட இந்தியருடைய ரெஸ்டாரண்ட். பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது நேத்திக்கு வட இந்தியரா அவங்களுக்கு ஸ்பெஷலா மோடி டைரக்டா அங்க இருந்து அனுப்பிச்சிருப்பாருல. இந்த இதுல ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. அப்ப நான் சொல்ல போறவருக்கு கொமைனி டைரக்டா பெட்ரோல் கொடுத்துருக்கணுமே. நேற்று முந்தி நான் என்ன பண்ணேன், கார்பரேட்டர்கிட்ட ஒரு நண்பரை சந்திச்சுட்டு இதுல மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலை நோக்கி போக வேண்டிய வேலை இருந்தது. ஒரு ஆட்டோ கிடைச்சது. அவர் அந்த போகும்போது ஏன் இப்படி போகலாமே, ஷார்ட்ல போகலாமேன்னு, இல்லை சார் இதான் ஷார்ட் கட் அப்படின்னு 100 அடி ரோடு போய் வடபழனி போய் கோடம்பாக்கம் போய் போனார். டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஏறி இறங்கினா அந்த பக்கம் மகாலிங்கபுரம் வந்துருமே. ஏன்னா இதான் சார் மேப்பில் சொல்கிறான் ஷார்ட் கட், போகிற வழியில் நம்ம அப்படியே கேஸ் போட்டு போயிடலாம், கேஸ் பங்க் இருக்கு, போட்டுங்கன்னு. கேஸ் பங்கை தாண்டினோடனே ஏன் கேஸ் பண்ணுவேன், இல்லை சார் என் வண்டி பெட்ரோல் வண்டி, கேஸ்ன்னு சொன்னேன். இல்லை ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன்னாரு. வர சொன்ன ஃப்ரெண்டையும் காணுமே, நீ பார்த்து பேசவும் இல்லையே அப்படின்னு. இல்லை சார் அவர் அங்கே வர சொல்லிட்டேன், இன்னொரு பங்குக்கு வர சொல்லிட்டேன். அந்த பங்குக்கு போனோடனே நிறுத்தி யாரோ வந்தாங்க, பெட்ரோலை போட்டு போயிடலாம் சார் அப்படின்னு. சரி போட்டுக்க, அப்போ கேஸ் இல்லையே இப்போ அப்படின்னு. இல்லை சார் காலையில் தான் பெட்ரோல் போட்டேன், இப்போ தீர்ந்துருச்சுன்னா போடலான் இருக்கேன். என்ன முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஒரு பேரை பார்த்தேன். பார்த்துட்டு இது பண்ணும்போது அப்புறம் பார்த்தா திரும்பியும் அவர் வந்து பெட்ரோலும் போடல, வந்தவன்ட்டு ஏதோ பேசினாரு, வாங்க போகலாம் அப்படின்னு இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டோன்னே ஜிபே பண்ணும்போது அவர் பேர் முகமது நசீர் அப்படின்னு வந்தது. நான் திரும்பியும் கேட்டேன், என்ன காரணம், நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் நீங்க, அப்புறம் பெட்ரோல் நீங்க, அப்புறம் பங்க்கில் பெட்ரோல் இல்லை போட்டு போயிடலாம் நீங்க, பெட்ரோலும் போடல, கேஸா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் முன்னுக்கு பின் முரணா சொல்றீங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன இது இருக்கு, நீங்க பார்த்தா ஒரு சாதாரண மனிதனா இருக்கீங்க, ஒரு இயல்பான மனிதனா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு இயக்கமோ இல்லை யார் மேலேயாவது வெறுப்போ இருக்குமாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப சாதாரணமா சார் என்ன சார் என்ன போய் இப்படி கேட்குறீங்க, எனக்கு யார் சார் மேல சார் வெறுப்பு இருக்க போகுது. இல்லை பாய், நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க அங்க கேஸ் பங்க்ல போடல, பெட்ரோல் பங்க்ல போடணும், நீங்க அங்கேயும் வந்து காலையிலேயே போட்டேன் ஃபில் பண்ணிட்டேன்றீங்க, மாறி மாறி பேசுறீங்க. இப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுன்றீங்க. முந்தா நாள் சாயங்காலம்லாம் கூட்டமே இல்லை, எந்த பங்க்லையும் கூட்டம் இல்லை. ஏன்னா முந்தா நாள் முழுக்கும் வெள்ள சுத்தினா நேத்திக்கும் வெள்ள சுத்தினேன். நேத்தி மதியத்துக்கு மேலதான் பங்க்ல பார்த்தா திடீர்னு இந்த பிள்ளையார் பால் குடிக்கிறாரு கதையா கூட்டம் கூட்டமா அலையா வர ஆரம்பிச்சுட்டு. அன்னைக்கு காலையில பார்த்தேன் என்னதான் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியூர்ல இருக்கிற ஒரு 4-5 பேரை 4-5 ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். அதுல பெரும்பாலும் என்ன சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையே, பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் முதல்வர் முந்தா நாளே கேஸ் பிரச்சனைக்காக கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு கேஸ் சப்ளையா அவர் தான் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து அவங்க அபான வாயு வெளியேற்றி சிலிண்டர்ல பிடிச்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டையை தின்னு எல்லாரும் கின்னிங் ஏஜென்சி, ஏன்னா இவரால் அதான் பண்ண முடியும் மேக்சிமம். இவர் என்ன ரஷ்யால இருந்து கொண்டு வர போறாரா, இல்ல துபாயில இருந்து இறக்குமதி பண்ண போறாரா, இல்ல வேற உக்ரைன்ல இருந்து கொண்டு வர போறாரா. ஆனா செஞ்சாலும் செய்வாங்க. பஸ்லயே கூப்பிட்டு வந்தவங்க தானே இவங்க, உக்ரைன்ல இருந்து பஸ்ல கூப்பிட்டு வந்தவங்க, உக்ரைன்ல இருந்து போய் தாக்கு பையில பிடிச்சிட்டு வந்துட மாட்டாங்க அவங்க. கேஸ் எல்லாம் நாங்க எல்லாரும் வச்சுங்க கண்மணிகள் கேஸை கொண்டு வந்து, ஆனா இவங்க மொச்சக்கொட்டை கேஸ் தான் இவங்களுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நான் எதுக்குமே துப்புக்கிட்ட மனுஷன், ஒரு சாதாரண ஒரு இதுலயே நீங்க வந்து ஒரு நிர்வாக சீர்கேட்டுல வந்து உச்சத்துல இருக்கீங்க. டிராபிக் பிரச்சனை, பெண்கள் பாலியல் தீண்டல், நீங்க வந்து பாலியல் தாக்குதல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நாட்டுல தொழில் பண்ண வரவன்ட்ட கட்டிங்க, நில அபகரிப்பு, இதுக்கெல்லாம் எதுக்குமே சட்டுன்னு கூட்டம் கூட்டாத முதல்வர் உடனே கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தினார். அதுக்கு மத்திய அரசுல யார்ட்டையாவது கூப்பிட்டு தானே ஆலோசனை நடத்திருக்கணும். இல்ல இவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வாங்க போறேன்ட்டாரா. இந்த பயில என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, தமிழ்நாடு அப்படின்னு கொரோனா டயத்துல நாங்களே ஊசி தயாரிப்போம். அந்த கதை தான் அது. 5 வருஷம் ஆச்சியாடா மூலைகளா எங்கடா ஊசி அப்படின்னு கேட்டா, அந்த நீங்க கூட கிராமத்துல இருந்து வந்தவர் தானே, நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஈர்க்குச்சி எடுத்து, இந்த விளக்குமாத்து குச்சி எடுத்து ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொட்டு தேப்ப மரங்கள எச்சலி தொட்டு அந்த டிங்கரை வச்சு இது பண்ணுவாம, அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணிருப்பாரு,
கொரோனா ஊசி போடுறே வா அப்படின்னு சொல்லி வழக்கமாத்து குச்சியை வச்சு அவரும் ஊசி போட்டிருப்பாரு நினைக்கிறேன் தமிழக முதல்வர். நல்ல வேலை இன்னும் அவர் சின்ன பிள்ளைத்தனமா அவர் நடந்துக்கல, அதை தாண்டி மீதி எல்லாம் பண்றாருன்னு வச்சுங்க. கேஸ் ஏஜென்சிக்கு ஒரு கூட்டம் போட உடனே இந்த ஆள் பீதியை கிளப்புறதுக்கு தான் பண்றான். இப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைக்காது, நான் வாங்கி கொடுப்பேன். மோடியால முடியாது. மோடி வந்து ஒரு 100 ரூபா குறைச்சது மாதிரி 100 ரூபால அவர் பெட்ரோல் டீசல் குறைச்சிட்டாரு, கேஸுக்கு குறைச்சிட்டாரு, நீட்டை விலக்கிட்டாரு. எவ்வளவு இந்த அப்பா சட்டம் ஒழுங்கு யாருனாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்தது கேஸ் இதுக்காக வந்திருக்காரு. ஈரான் பிரச்சனை ரோக்கத்த பைய என்ன பண்றான் அந்த லெவல்ல இவரு. ஏன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவரை கூப்பிட்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கலாம். இப்ப நோபல் பிரைஸ் வந்து இவரோட ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தான், அவர் தான் அதை காணிக்கையா அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா கிட்ட எனக்கு வந்து ஐ டோன்ட் see any difference between ட்ரம்ப் அண்ட் ஸ்டாலின். ஏன்னா எல்லா கோமாளித்தனங்களும் ட்ரம்ப் மாதிரியே இவரும் கோமாளித்தனம் பண்றாரு. ட்ரம்ப்பும் ஆக்சிடென்ட்ல ஜெயிச்சு வந்துட்டாரு, இவரும் ஆக்சிடென்ட்ல ஜெயிச்சு வந்துட்டாரு. ட்ரம்ப்பும் என்ன பண்றோன்னு தெரியாம நான் வந்து இந்தியா வாங்கிக்கலாம், நான் அதுக்கு வந்து விலக்கு கொடுத்துட்டேன், ரஷ்யாட்ட சொல்லிட்டேன். சரி, ரஷ்யாட்ட சொன்னா அது எப்படி இந்தியாவுக்கு பைண்ட் ஆகும்? இந்தியா அரசு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு பயிலும் கேட்கல, ட்ரம்பே சொல்லிட்டாரு. அந்த அளவுலதான் நீங்க இருக்கீங்க. அதை போய் ரஷ்யால கேளுடா. இந்த குண்டியல் குலுக்கி பயல இருக்கானுங்கல்ல, அருவாள் சுத்தியில வச்சுக்கிட்டு அந்த பயல இப்ப திரும்பியும் கொடியை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா இப்ப பிச்சை எடுக்க போறானுங்க பாருங்க. அவனை கூப்பிட்டு கேட்டு ட்ரம்ப் கிட்ட சொல்லி, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஆட்சி தான், நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லலாமேன்னு சொல்லி பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல என்னன்னா, ரஷ்யாட்டேந்து ஆயில் வாங்குறப்ப இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அவர்கள் ஐஓசிக்கோ இந்தியன் ஆயிலுக்கோ பாரத் பெட்ரோலியத்திற்கோ அம்பானி அதானிக்காக வாங்குறாங்க. சோ அவங்க ஏதாவது வாங்கிட்டு போறாங்க, இவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனைங்கிற. நீங்க என்ன, அது ஒரே ஒரு விஷயம்தான். மோடி மட்டும் இங்க பாருங்க, நம்ம சோத்து கையால வலது கையால சாப்பிட்றோங்க, நம்ம இடது கையால சுத்தம் பண்றோங்க, கழுவுறோங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா சோப்பு போட்டு இல்லைன்னா டெட்டால் ஏதாவது போட்டு நல்லா கழுவிட்டு தாங்க நீங்க அதுவும் வந்து சோத்து கையால தான் சாப்பிடணும், நீங்க இந்த கையால சாப்பிடக்கூடாது அப்படின்னு மோடி சொல்லிட்டாருன்னா இந்த பையில என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நேரா ஓடி போயிட்டு போயிட்டு கழுவாம அதை கழுவிட்டு இந்த கையை சோப்பு உப்பு போடாம தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தாம இதாலேயே சோறு பத்தி திங்கிற அளவுலதான் இவனுக்கு பைத்தியம் தலைக்கேறி போய் மோடி எதிர்ப்புங்கிற பேர்ல அசிங்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு அழுக்கு மனது படைத்த ஒரு சைக்கோத்தனமாக இவங்க எல்லாம் மாறிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து இன்னொரு பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவன் ஏற்கனவே இந்த மாட்டு காய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தோம்னா அவன்லாம் இந்த வீடியோல வந்து பேசவே மாட்டான். நாம வந்து சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது என்னங்கிறது புரியல. அவனோட பொண்டாட்டி யாரோ பாண்டிச்சேரி யாரும் தள்ளிட்டு போயிட்டான், மைனருங்கிறவன். அது என்ன எவ்வளவு தூரம் நிஜம் அது தெரியலையே, அது நமக்கும் தெரியல. நம்ம எப்பவுமே பர்சனலா ஒரு பத்திரிகைக்காரரோட பொண்டாட்டியை கூட டிரைவர் தள்ளிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அருணனை கூப்பிட்டு அந்த பத்திரிகையே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பொடா லூசுன்னு சீமான் திட்டினார்ல, அந்த அருணனை கூப்பிட்டு இல்ல அவர் பொண்டாட்டி எல்லாம் ஓடலைங்க, பத்திரமா தான் இருக்காங்கன்னு அருணன் பேசினார், ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மைனர் ஏதோ சொல்றாங்க, அந்த பையன் என்ன சொல்றான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. இப்ப என்ன பண்ணும், அவன்லயே கூப்பிட்டு அப்ப அந்த போர் நிக்கணும், அதனால நீ வந்து அலுலியா சொல்லு, இல்லைன்னா வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லு, போர் நின்னுடும். இந்த மாதிரி யாராவது பண்ணா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா, எடுக்காதான்? உடனே பாஞ்சி கைது செஞ்சு அவன் பேர்ல என்னென்ன வழக்குகள்லாம் போடணுமோ அத்தனை வழக்குகளையும் போட்டு ஜெயில தள்ளிட்டு தான் மறுவேலை பார்க்கும். அதனால இவங்க மோடி வந்து கிட்டத்தட்ட இந்த மனோநிலைய நம்ம அளவுக்கு அவர் வித்தாரணமா நம்ம விளக்கி இவனுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுற அளவில் அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர், உலக நாடுகள் தலைவர். அதனால அவர் அப்படிதான் பேசணும். நாம தான் இந்த லோக்கல் இருக்கிற கழிச்சடைக்கு மல்லு கட்டி நிக்கணும். அது மோடியோட சொன்ன விளக்கம், நம்ம சொன்ன விளக்கம் தான் மோடி சொன்னது. பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் ஓம் பிர்லா எப்பொழுதும் சிரித்த முகத்தோடையே இருப்பார். எதிர்கட்சிகள் வந்து ஆவேசமாக பேசுனா கூட சிரிச்சுக்கிட்டே அவருடைய முகபானையை காட்டுவார். ஆனாலும் எதிர்கட்சி செய்த ஒரு சதியை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருங்கிற ஒரு பயத்துல உடனே இவர் ரொம்ப மோசம், இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னாங்க. சரிப்பா, அதுக்கான ஓட்டெடுப்பு நடத்துவோம், விவாதம் நடத்துவோம்னு கூப்பிட்டா நாங்க அப்ப கொண்டு வந்திருக்கோம், ஆனா இப்ப பேச வேண்டியது ஈரான் பத்தி தான் அப்படின்னு அந்த சப்ஜெக்டுக்கே வராம இருந்தாங்க. ஆனாலும் நேத்து 10 மணி நேரம் விவாதம் நடந்து
எப்பவும் போல அந்த தீர்மானத்துல எதிர்க்கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல அமித்ஷா பல விஷயங்களை பேசியிருக்காரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதுங்க, இந்த ஓம் பிர்லா பேர்ல கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்துல விவாதத்துல எதிர்கட்சி தரப்புல இருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? மொத்தமாவே அவையில இருந்தவங்க 119 பேர். ஆளுங்கட்சி தரப்புல எவ்வளவு இருந்தாங்க? 300+, above 280 சம்திங், 300+. இப்ப இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப ராகுல் காந்தியில இருந்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? அந்த பன்றிகளின் தொழுவம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? இல்ல இத மோசடி பண்ணி ஓம் பிர்லா ஜெயிச்சதா அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, டேய் நீங்க இருக்கிறது 119 பேர், அவங்க இருக்கிறது 300+. அப்படின்னா அண்ணே நீங்க +2 ஃபெயில்னு, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படிங்கிற கதையாதான் இந்த பயில கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி பாராளுமன்றத்தையே கேலிக்கு உள்ளாக்குது இந்த கும்பல். அதுல அமித்ஷா ரொம்ப நக்கலும் நையாண்டியுமா ஒரு அற்புதமா நம்ம பேராசிரியர் சாமி தியாகராஜன் எப்படி சிரிக்காம கிண்டல் அடிப்பார். இவனுங்க பெரிய இவனுங்க அறிவாளிங்க, இவனுங்க ஐயோ போக்கத்தை பயிரையா இவனுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமித்ஷா ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? 2014-19 அவர் பாராளுமன்ற வருகையை 52%. அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருடைய பாராளுமன்ற வருகை 51%. பாதி நாள் ஃபாரின் போயிடுறாரு, பாராளுமன்றம் நடக்கும்போது ஃபாரின் போறாரு, எந்த ஊர் போறேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா பட்டாயா போனதான் நம்ம கூட படிச்சிருக்கோம். பட்டாயா எதுக்கு போவாங்கிறது பல பேருக்கு தெரியும்னு வச்சுங்க. அது ஏதாவது போய் அவர் பட்டையை கிளப்பி இருப்பாரு, அதை விடுங்க. அது பட்டையை கிளப்பினாரா குட்டையை கிளப்பினாரான்னு யாருக்கு தெரியும்? அதனால அவர் அங்க போயிட்டு ஏதோ பண்ணாருன்றாங்க. அது ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கலாம்? அவர் ராகுல் காந்தி சொல்றதும், காங்கிரஸ் கார்கே சொல்றதையும், சோனியா காந்தி சொல்றதையும், திருமாவளவன் சொல்றதையும் மத்திய அரசு ஏத்துக்கிட்டு அவர் எந்தெந்த ஊர்லாம் போறாரோ அந்த ஊர்ல பாராளுமன்றத்தை கூட்டலாம்ல. அந்த ஊர் பார்க்ல கூட்டலாம், அந்த ஊர் ரோட்ல கூட்டலாம், பீச் இருந்தா பீச்சில் கூட்டலாம். இல்ல இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஓம் பிர்லால இருந்து எல்லா மெம்பர்ஸையும் ஆக்கிட்டு போய் ராகுல் காந்தி போற ஊர்ல எல்லாம் பார்லிமெண்ட் நடத்தலாம்ல. அப்ப அவரு சபைக்கு ஆயிடும். அதையும் கூட அமித்ஷா குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் டெலிகான்பரன்ஸ்ல கலந்துக்கிறது மாதிரி எல்லாம் ஒன்னும் ஏற்பாடு. டெலிகான்பரன்ஸ்னா கூடங்க அவரு ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைல் போனோ இல்ல ஒரு என்ன நீங்க வச்சிருக்கீங்களா, இது பேர் என்ன, டேபோ, அதெல்லாம் வச்சு இது பண்ணும். அந்த சிரமம் எல்லாம் அவர் கூடாதுங்க. அவர் ஒருத்தருக்காக ஒரு 550 மெம்பர் போனா குறைஞ்சா போயிடுவாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், மொத்த கேபினெட், அவங்க கட்சி கூட்டணிக்கு எல்லா எம்பிகளும் அவருக்காக போலாம்ல. ராகுல்காக நீங்க இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுலதான் அவங்களுடைய யோஜனைகள் இருக்கு. அதை உண்மையிலேயே அந்த பரந்த மனசு மோடிக்கோ அமித்ஷாக்கோ இல்லைங்கிறது நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதை கூட அவங்க கன்சிடர் பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும். ஆனா இந்த பயலெல்லாம் பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்றானுங்க? பொம்பளைய வச்சு அரசியல் பண்றானுங்க. நம்ம பொம்பளைன்னு கொச்சையான வார்த்தையில சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்ணியமா தான் இதை பயன்படுத்துறோம். ஏன்னா இந்த ஜோதிமணிக்கும் அந்த சுதா, மயிலாடுதுறை சுதா யாருங்கிறதையும் பின்னணி நீங்க ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஸ்மிருதி இரானிட்ட எதை பார்த்தாரு மோடி, எதை பார்த்து மோடி அந்த அம்மாக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு அப்படின்னு இந்த சுதா கேட்டுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த சுதா கிட்ட ராகுல் காந்தி எதை பார்த்தாரு எம்பி பதவி கொடுத்தாரு, செல்வ பெருந்தகை எதை பார்த்து ஆராய்ந்து கொடுத்தாரு நம்ம கேட்கலாம்ல. அவங்க ஒரு நல்ல அட்வொகேட் அப்படிங்கறதுனால அந்த நான் இங்க பாருங்க எதை பார்த்தாருன்னா நான் கேட்டேன். நான் சொல்றேன் அதை பார்த்திருக்கலாம். அந்த இடம் திருநாவுக்கரசருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய இடம். 12 மணி வரைக்கும் அண்ணன் திருநாவுக்கரசுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டு லிஸ்ட் அவர் பேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அறிவிப்பு வருது. அறிவிப்பு வரும்போதுதான் சுதா பேர் வருது. கார்கே பார்த்தாரா, ராகுல் காந்தி பார்த்தாரா, இந்த ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வம் பார்த்தானா, நமக்கு அது தெரியாது. அதுவும் தேவையில்லாத ஆராய்ச்சி. அதனால இப்ப திருநாவுக்கரசு அட்வொகேட் கிடையாது, அவர் வழக்கறிஞர் கிடையாது. அவர் வழக்கறிஞர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது சுதா சொல்லட்டும், நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்க முடியாது. அவங்க கேட்ட கேள்வி இன்னை வரைக்கும் அப்படியே இருக்கு. மோடி எதை பார்த்தாரு அப்படின்னு. அவங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க. அந்த அம்மா கமலஹாசனையே கதற விட்டாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு சமமா பேசக்கூடிய ஒரு விஷய ஞானம் உள்ளவங்க. இதெல்லாம் பார்த்து அவர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நான் இப்ப சுதாட்ட என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன பார்த்தார், யார் பார்த்தாங்க, எதை பார்த்து கொடுத்தாங்க அப்படிங்கறத சுதா வளர்க்கட்டும். யூ ஆர் நாட் அட்வொகேட் ஆஃப் சுதா.
அதனால இவங்க வந்து ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு தரமுள்ள ஆட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கிறது, இவங்க எல்லாம் போய் மோடியை கேவ பண்றது. ஒரு லெவல்ல நான் கூட ஓம் பிர்லா ஏன் இவ்வளவு கற்பனையில போறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான், டேய் ஜெயராமா, நீ ஏன்டா உன் புத்தி திருந்தாதா அப்படின்னு எனக்குள்ளேயே கேள்விகள் வந்தது. திரு ராமகோபாலன் 2 கப்பல்ல 5 டன் RDX வந்திருக்கும் போது ஏன் ஜி பீதியை கிளப்புறீங்க, என்ன ஜி இதெல்லாம் எங்க யார் என்ன பண்ண போறாங்க? நான் அவர் சொல்லி 2 வருஷம் கழிச்சு எல்லா ஊர்லயும் எல்லா நேரங்களையும் எப்ப எங்க வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு இங்க RDX அதோட வேலையை இன்னி வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கு. ஓம் பிர்லா சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், சீச்சி பொம்பளைங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் வச்சு கூட செய்ய முடியணும்னு சுப்பிரமணிய சாமிக்கு நடக்கலையா, டிஎன் சேஷனுக்கு நடக்கலையா? அதனால அப்படிலாம் இவங்கெல்லாம், அதுவும் காங்கிரஸ், கார்கே தலைமையில் இருக்கிற காங்கிரஸ், ராகுல் காந்தி வழிநடத்தக்கூடிய காங்கிரஸ், அதனால ஒரு பர்வஷன்றது கோரா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார் டான்ஸ் இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்றாங்க. கர்நாடகால பார் நடத்துறாங்களோ, பார் டான்ஸ் எல்லாம் நடத்துறாங்களா என்னன்னு தெரியல. பார் டான்ஸுக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் பார் டான்சர்ஸாவே மாறிட்டாங்கன்னா, அதனால இந்த மாதிரி ஓம் பிர்லா கூட எனக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், இல்ல ஏண்டா ஜெயராமா, இது இந்த உலகம் ரொம்ப குரூரமானது, நீ குழந்தை மனதோடையே இருக்காதரா அப்படின்னு எனக்குள்ள இன்னொரு இது சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் தெளிவு பெற்றேன். இதுல வந்து ஓம் பிர்லாக்கு குரல் வாக்கெடுப்பு மூலம் 119 பேர் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எதால திரிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு கேடுகட்ட பயலா இருக்கானுங்க. அதோட இல்லாம இவனுக்கு சொல்றது என்னன்னா, இந்த பாராளுமன்றம் என்பது அனைவரின் குரலாக எதிரொலிக்கும் இடம், ஒரு கட்சிக்கு சொந்தமானது இல்லை. நீங்க வந்து பிரதமரையே அடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ற அளவுக்கு உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு ஜனநாயகத்தன்மையோட இந்த கட்சி நடக்குது. ஒரு ஜட்ஜி தீர்ப்பு சொல்றாரு 74ல, இந்த அம்மா தேர்தல் தோத்து போச்சு, அப்பீலுக்கு போகும்போது வேற ஒரு ஜட்ஜை செட் பண்றாங்க, அந்த ஜட்ஜை இம்பீச் பண்ணி வெளில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு அவன் எப்படி செத்தான்னு தெரியாது, பாராளுமன்றத்தை முடக்கிறீங்க. சுதந்திர போராட்ட வீரர் ஜெயபிரகாஷ் நாராயண்ல இருந்து அத்வானில இருந்து எல்லாரும் ராமகோபாலும் தேடப்படுறாரு, எல்லாரும் சிறையில அடைக்கப்படுறாங்க. தமிழக முன்னாள் முதல்வருடைய பையன் இந்நாள் தமிழக முதல்வர் ஜெயிலே வச்சு அவருக்கு பாரு, அதனாலேயே லேசா வாய் கோணி போயிருக்கும், நடக்கும்போது விந்தி நடப்பாரு. உங்களுடைய ஜனநாயகத்தன்மை எப்பேற்பட்ட ஜனநாயகம். அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா, ஏன் வந்து சோனியா காந்தி கோரலா, ராகுல் காந்தி கோரலா? ராகுல் காந்திக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்கானே அமெரிக்கால, அவன் யாரவா? ஜார்ஜ் சோரஸ். இது ஜார்ஜ் சோரஸுக்கான இடம் எங்கடா இங்க? நீங்க எப்படி ஃபாரின் ஃபண்ட்ஸை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம்? நாங்க ஃப்ரீ ஃபார் ஆலா இங்க கன்வர்ஷன்ல ஈடுபட முடியல. இந்த பண்பாடு கலாச்சாரத்தை அழிச்சு ஒழிச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இங்க கொண்டு வரணும். அதுக்கு இடமே இல்லாம இது எங்களுடைய கடமை இல்லையா? நாங்க அவன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல. நீங்க சொன்னோன்னே இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, அதையும் சொல்லாம இருக்கக்கூடாது. நேற்று ஹரியானால ஒரு விவசாயி வீட்டுக்கு ராகுல் காந்தி போயிருந்தாரு. அதை பலர் டேக் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அம்பானி, அதானி இவர்கள் வீட்டு கல்யாணத்துக்குத்தான் மோடி செல்வார், சினிமா பிரபலங்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போவார், ஆனால் எளிய விவசாயி குடும்பத்தினுடைய நல்லது கெட்டதுகள்லாம் பங்கெடுக்கிறார் ராகுல்னு. ஆனா அந்த படத்தை ரொம்ப உற்று நோக்கும் பொழுது அங்க ஒரு கார்னர்ல ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்லாப் மாதிரி. அங்கதான் சாமி படங்கள்லாம் வைப்பாங்க போல இருக்கு. இவர் வரான்னு சொல்லிட்டு இந்து சாமி படங்களை எல்லாம் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல போடுறாங்க. அதாவது அப்ப அந்த அளவுக்கு இவருக்கு இந்து மதத்து மேல வெறுப்பு இருக்கு, இந்து தர்மத்தின் மீது வெறுப்பு இருக்குங்கிறத ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பம் கூட புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. கேரளால பேசும் பொழுது கோமூத்திரம் குடிக்கிறது எல்லாம் தான் இவங்க சயின்ஸ் ஆக்குறாங்கன்னு அதையும் கிண்டலா சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மங்கிறது ஒரு சயின்ஸுங்கிறது இல்லாம, எவன் ஒருவன் தன்னுடைய பாரம்பரியத்தையும் முன்னோர்களையும் மறையர்கள் கேடுகட்டவர்கள் என்று நினைக்கின்றானோ அவனுடைய அவனுடைய பிறப்பே ஒரு வினோதமா தான் இருக்கும். நீங்க வேணா இது பாருங்க, இதை நம்ம சொல்லும் போது கூட நாம தவறா எடுத்துக்கிறோம். ஆனா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வரைக்கும் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை தாங்கி பிடிச்சவங்க தான். ஏன் அவன் அதே இந்திரா காந்தியோட மற்றொரு மகன் மேனகா காந்தியா இருக்கட்டும், அவங்க பையன் இப்ப இருக்கிற வருண் காந்தியா இருக்கட்டும், அவங்க வந்து காசி விஸ்வநாதர் கோவில் அங்கதான் போய் கல்யாணம் பண்ணிட்டு சங்கராச்சாரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கோ பூஜை பண்ணி தான் கல்யாணம் பண்ணான் வருண் காந்தி. அப்ப அவங்க குடும்பத்தையே இந்த ஆள் திட்டுறானா? இல்லைன்னா இவரு அம்பானி வீட்டுக்கு தான் மோடி போவார்
அம்பானியே தேடி ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு. அப்ப அது என்ன கதை? அதானி பையன் போய் மாப்பிள்ளைய பார்த்தானே. நீங்க முதல்வரையோ துணை முதல்வரையோ விடுங்க, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய மர்ம பிள்ளைய போய் பார்க்கறான். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவர் ஏன்னா ட்விட்டர்ல அவர் பிரதர் ஸ்டாலின் போல வெறும் ஸ்டாலின் ஃபாலோ பண்றதை எடுத்துட்டான். அதனால ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஸ்டாலினை திட்டுறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது அம்பானி ஏதோ முந்தா நாள் வரைக்கும் தெருவில் இந்த சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் சார் கார் கதவை தட்டி 2 ரூபா கொடுங்க, இந்த இது வாங்கிறீங்களா, வைப்பர் வாங்கிறீங்களா, இந்த கண்ணாடி துடைக்கிறது வாங்கிறீங்களா, அந்த வியாபாரம் மோடி 2014 ஏப்ரல் மாசம் வரைக்கும் அந்த வேலையை மோடி பார்த்துட்டு இருந்த மாதிரியும் அம்பானி பார்த்துட்டு இருந்த மாதிரியும், மோடி அடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு கார்பரேட் ஆயிட்ட மாதிரி இந்த பையில பில்டப் கொடுக்குறானுங்க. மயிலாப்பூர் திருஞானம்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இளைஞர் காங்கிரஸில் மாநில பொதுச் செயலராக இருந்தவர். எப்பன்னா தங்கபாலு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்து, நான் அதையும் புது வெளியில பகிர்ந்திருக்கேன். அவர் உங்களோட இருக்கும்போது, அவர் இப்ப காலமாயிட்டார். அவர் சொன்னாரு, அம்பானிக்கும் கோயங்காக்கும் பிரச்சனை வருது. கோயங்கா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை வச்சு அம்பானியை நசுக்க பாக்குறான். தனக்கு ஒரு அரசியல் புகழனை வேணும்னு இந்திரா காந்திகிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. இந்திரா காந்தி வீட்டுல வாழப்பாடி ராமூர்த்தி அன்னைக்கு இருக்கும்போது, ராமூர்த்தி கம்மியர், நீ என்னமோ எங்கிட்ட ஏதா இருந்தாலும் வர வேணாம், வாழப்பாடி ராமூர்த்தி மூலமா எங்கிட்ட வானா, அந்த அம்மா தான் திருபாய் அம்பானியும் வாழப்பாடி ராமூர்த்திக்கு அறிமுகப்படுத்தி விட்டுருக்கு. எப்பெல்லாம் இந்திரா காந்தி வீட்டுக்கு வாழப்பாடி ராமூர்த்தி வீட்டுக்கு நான் போறேனோ அங்க திருபாய் அம்பானி இருப்பாரு. அப்ப தெரு வாசல டீ கடையில கை தட்டி 10 சாயா கொண்டு வாம்பாரு, இல்ல அம்பானியே வெளில டீ கடையில டீ சொல்லுவாரு. யாருக்கு? காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி வீட்டுல. இதை சொன்னது யாரு? மயிலாப்பூர் திருஞானம். இந்த மயிலாப்பூர் திருஞானத்தோட பழகினவங்க பல பேர் இன்னைக்கு அந்த கான்டெம்பரரிஸ் அப்ப இருந்தவங்க இருக்காங்க. வாழப்பாடியோட பழகினவங்க நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க. அப்ப நாம அதை ஒன்றும் பெரிய ஒரு இதா சொல்லு. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பல இடம் போவான் செய்வான், பார்க்க தான் செய்வான். ஆனா இவங்க சொல்றது யாரு? இவங்க பாட்டி வளர்த்து விட்டாலு, இவங்க அப்பா வளர்த்து விட்டாலு, இவங்க இன்னைக்கு என்னமோ மோடியோட கைக்கூலிங்கிற மாதிரி பேசுறது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல். முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்க பார்க்கக்கூடிய ஒரு பொய்யருங்கிறது ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு, தன்னை ஒரு பவர் மாங்கர், பதவி வெறியன், மோடியை கண்டு ஒரு வெறுப்பை உமிழ்பவன், இந்த நாட்டிற்கு எதிராக செல்லக்கூடிய மனோநிலையில் உள்ளவன் ராகுல் காந்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக இது இருக்கின்றது. திஸ் இஸ் yet another எக்ஸாம்பிள். இன்றைய 5 செய்திகள் குறித்தும் மிக விரிவாகவும் ஆழமாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.